நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, இந்த மூத்த தொழிலாளர்கள் தான் நம்ம கம்பெனிக்கே தூண் மாதிரி. 40 வருஷமா இவங்க எல்லாரும் நம்ம கம்பெனிக்காக உண்மையா உழைச்சிருக்காங்க. அவங்களை என்னைக்கும் இந்த நிர்வாகம் மறக்கவே மறக்காதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல. நான் திரும்ப திரும்ப அதேதான் சொல்லிட்டு இருக்கேன். மாதங்கி மேடம் சொல்ற மாதிரி அவங்களுக்கு வயசாயிடுச்சு. இப்போ வேலை செய்ய முடியலன்னே வச்சுக்குவோம். அதே நேரம் இன்னும் 1 வருஷத்துக்கு மாசம் மாசம் சம்பளம் வரும்னு நம்பி தானே அவங்க குடும்பம் இருந்திருக்கும். அந்த குடும்பத்தோட எதிர்பார்ப்புல மண்ணள்ளி போடலாமாங்க ஐயா? வா வா, சூப்பர் நந்தினி, சூப்பர். இததான் நான் எதிர்பார்த்தேன். நைஸ். அதான் சார், ஒரு காலத்துல நம்ம கம்பெனிய தாங்கி பிடிச்சவங்க தான் சார் இந்த சீனியர் தொழிலாளிங்க. இப்ப அவங்கள தாங்கி பிடிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அவங்க எல்லாருக்கும் 1 வருஷ சம்பளத்தை நம்ம கொடுத்தே ஆகணும். மேடம், வேலை பார்க்கறவங்கள மிஷினா பார்க்காம மனுஷங்களா பாத்தீங்கல்ல, நீங்க தெய்வம் மாதிரி. நான் மனசறிஞ்சு சொல்றேன், உங்க நல்ல மனசுக்கு நீங்க ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. மேடம், நீங்க எடுத்திருக்க இந்த முடிவு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். அது மட்டும் இல்ல, முழு சம்மதமும் தான். இப்படித்தான் எங்க ஊழியர்களை வேலையை விட்டு அனுப்ப போறீங்கன்னா எங்க தரப்புலயும் நாங்க ஒரு விஷயம் பண்றோம். புதுசா அந்த வேலைக்கு ஆட்கள் எடுப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நாங்களே கூட இருந்து ட்ரைனிங் கொடுத்துறோம். இல்ல இல்ல இல்ல, வெயிட் வெயிட் வெயிட். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் மனசுல? நீங்க பாட்டுக்கு முடிவெடுத்து நீங்க பாட்டுக்கு சந்தோஷப்பட்டா, this is my company, I have to take the decision. ஏங்க, வேலையே செய்யாம உங்களுக்கு சம்பளத்தை தூக்கி கொடுக்கணும், அதுக்கு கையை தட்டி சந்தோஷப்படுவீங்களா? யாருங்க நீங்க? இதுக்கு நான் என்னைக்கும் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க விடவும் மாட்டேன். I will never agree. நீங்க என்ன அக்ரி பண்றது? மேனேஜர் சார், நம்ம கம்பெனியோட லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர் என்ன சார்? ஒரு 70-80 கோடி இருக்கும் சார். அதுக்கு மேல இருக்கும் வாய்ப்பு இருக்கு சார். ஓகே, அப்படின்னா நெட் வர்த் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் சார்? அதாவது மற்ற செலவுகள், தொழிலாளிகள் சம்பளம்னு இது எல்லாமே போக நெட் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கேக்குறீங்களா சார்? இல்ல, ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க சொன்னா போதும். சும்மா சொல்லுங்க, நாட் எக்ஸாக்ட்லி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீங்க அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. இல்ல, இட்ஸ் ஓகே, சொல்லுங்க மனோகர், நோ இஷ்யூ. சார், ஒரு 25-30 கோடி வரும் சார். வெரி குட் குட். கேட்டிங்களா டேட்? சரி, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இந்த 50 பேருக்கும் நீங்க 1 வருஷம் சம்பளம் எவ்வளவு கொடுக்கணும்? சார், சுமார் ஒரு 54 லட்சம் வருது சார். 54? ஆமா சார். 30 crores 54. 30 crores 54 லட்சம்ன்றது பெரிய அமௌண்ட் இல்ல மனோகர்? ஆஹா, இல்ல சார். அப்படின்னா ஒரு வகையில பார்த்தோம்னா இது அவங்களுக்கு அவங்க லைஃப் டைம் பண்ண வேலைக்கு அவங்களுக்கு கொடுக்கிற போனஸ். அவ்வளவுதானே, தாராளமா நம்ம கொடுக்கலாமே. டேடி, வாட் யூ சே? அது சரி. ஏய் டேய், நிச்சயமா பண்ணலாம்டா. நான் உடனடியா இதுக்கு அப்ரூவல் கொடுக்கறேன். மேனேஜர், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிராஃப்ட் ரெடி பண்ணுங்க. ஐ வில் பர்சனலி சைன் த டிராஃப்ட். ஓகே சுந்தரவள்ளி, நீ தான் சைன் பண்ணணும். மை டியர் நந்தினி, தாய் குலத்தோட பார்வையில படிக்காத ஒரு தற்குறி நந்தினி. ஆனா இப்படி ஒரு அழகான முடிவை, எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு பிரமாதமான முடிவை, வெளிநாட்டுல எல்லாம் போய் MBA எல்லாம் படிச்சு மண்ட முழுக்க அறிவோடலாம் வந்து இங்க நின்னுகிட்டு இருக்காங்களே, அவங்களால கூட எடுக்க முடியாத ஒரு முடிவை பெருசா படிக்காத உன்னால எப்படி எடுக்க முடிஞ்சது? அத்தா சார், என்ன இது? என்ன இல்ல நந்தினி, இப்பதான் தாய்க்குலம் உன்னை தற்குறின்னு சொன்னாங்க, தோட்ட வேலை பாக்குற தோட்டக்காரின்னு சொன்னாங்க. அந்த தற்குறியால எப்படி இவ்ளோ பிரமாதமான முடிவு எடுக்க முடிஞ்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா? அத்தா சார், இது நானா எடுத்த முடிவில்லை, எல்லாமே நம்ம ஐயா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. என்கிட்டயா? என்னம்மா சொல்ற? இத பத்தி நான் உங்ககிட்ட பேசுனது இல்லையே. பேசுனீங்க ஐயா, உங்களுக்கு மறந்திருக்கும், ஆனா நான் மறக்கல. ஒரு தடவை நம்ம தோப்புல மரம் ஏறின அண்ணன் ஒருத்தர் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாரு. அவரால
6 மாசத்துக்கு மரம் ஏற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க தான் அந்த அண்ணனுக்கு வேலை பார்க்கலனாலும் பரவாயில்ல 6 மாச சம்பளத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னீங்க. அப்படியா? எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையே. ஆனா நான் மறக்கலங்க ஐயா. நீங்க அன்னைக்கு சொன்ன அதே விஷயம்தான். வேலை செய்ய முடியாத தொழிலாளிங்களுக்கு 1 வருஷ சம்பளத்தை கொடுத்து அனுப்புனா தப்பில்லைன்னு எனக்கு தோணுச்சுங்க ஐயா. அதான் நான் சொன்னேன். இது உண்மையிலேயே நீங்க சொல்லி கொடுத்ததுதான்.